ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். நம்ம இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்ல மினி லாவா கேக், ஓவன் இல்லாமல், ப்ரெஷர் குக்கர் இல்லாமல், இட்லி பாத்திரம் இல்லாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் பணியாரக்கல்லை வச்சு குழந்தைங்க கூட செய்யக்கூடிய வகையில் ரொம்ப 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 ஈஸியாக, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த மினி லாவா கேக் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு திக்காக காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுக்கக்கூடிய பால் ஜில்லுன்னு ஆறி போய் இருக்கக்கூடாது, நல்ல ஒரு வெதுவெதுப்பான சூடில் இருக்கணும். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. குடும்பமான அளவு ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாகவே சேர்த்துக்கோங்க. இதோட தித்திப்பு சுவைக்காக 1/2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே முதல்ல ஒரு விஸ்க வச்சு நல்லா ஈவனா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம சேர்த்திருக்கக்கூடிய சக்கரை பாலில் நல்லா இது போல கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதுல இப்போ 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மைதா மாவு சேர்க்கறதுல விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சக்கரை சேர்க்கறதுல விருப்பம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால்ல சேர்த்திருந்தோம்ல மைதா மாவு, அதை நல்லா கட்டி இல்லாம இது போல கலந்து முடிச்சதுக்கு அப்புறமா இது கூட முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போறோம். அது என்னன்னா பிஸ்கெட். பார்பன் பிஸ்கெட் தான் யூஸ் பண்ண போறேன். 10 ரூபாய் பாக்கெட்ல 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். 3 பாக்கெட் கூட தாராளமா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிஸ்கெட்டை மிக்ஸி ஜார்ல சின்ன சின்ன பீசஸா உடைச்சு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம இதை இப்போ நல்லா நைஸா இது போல பொடிச்சிட்டு இந்த கலவை கூட சேர்த்துக்கோங்க. கூடவே இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாம மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்பன் பிஸ்கெட்டுக்கு பதிலே கோகோ பவுடர் கூட 1/4 கப் அளவுக்கு இதுல சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, இந்த பதம் வர்ற அளவுக்கு இது நல்லா கலந்துக்கணும். பாருங்க, மாவு எடுத்து மேல இருந்து கீழே விட்டோம்னா அப்படியே மடிப்பு மடிப்பா ரிப்பன் போல மடிஞ்சு மடிஞ்சு வந்து விழணும். இந்த பதம் வரத்துக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணிக்கு பதிலா பால் சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி இந்த மினி லாவா கேக் பேட்டரை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேட்டர் ரெடி. இப்போ கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக இது போல பணியாரக்கல் எடுத்துக்கோங்க. பணியாரக்கல்ல எல்லா குழிகள்லையுமே கொஞ்சமா ஆயில் சேர்த்து இது போல பிரஷ் பண்ணி விடுங்க. ஆயிலுக்கு பதிலா மெல்டட் பட்டர், அப்படி இல்லட்டா கீ, எதுவானாலும் உங்க விருப்பம் தான். இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு எடுத்துட்டு 1/4 அளவு மட்டுமே நிரப்பிக்கோங்க. பாதி அளவு கூட வேண்டாம், கரெக்டா 1/4 மட்டும் நிரப்பிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன விருப்பமோ ஏதாவது ஒரு சாக்லேட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டைரி மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சாக்லேட்டை சின்ன சின்ன பீசஸா உடைச்சு எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன சாக்லேட் விருப்பமோ அதை தாராளமா நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குட்டி குட்டி பீசஸா இருக்கிற இந்த சாக்லேட்டை நம்ம பேட்டருக்கு நடுவுல சென்டரா பிளேஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கும் மேல அகைன் மறுபடியும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல பேட்டர், அதை எடுத்துட்டு இந்த சாக்லேட்டை மட்டும் கவர் பண்ணி விட்ட மாதிரி இந்த மாவை ஃபில் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, இந்த மாவு அப்படியே செட் ஆயிடும். இப்போ அப்படியே இந்த பணியாரக்கல்லை எடுத்து அடுப்புல வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்ல லோ ஃப்ளேம்ல மூடி போட்டு மூடி 2 to 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. லிட்டை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா பணியார குழியில சேர்த்திருந்தோம்ல மாவு, அது எல்லாமே நல்ல பலூன் போல நல்ல புஷ்னு உப்பி வந்துட்டு பஞ்சு போல நல்ல சாஃப்டான கேக் போல வெந்து வந்திருக்கும். அதை அப்படியே பரட்டி விட்டுருங்க. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வெந்தா போதும். இப்போ 1 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே வெளியில எடுத்துட வேண்டியதுதான். இதே போல எல்லா மாவையுமே இந்த மாதிரி நீங்க பணியார குழிகள்ல போட்டு கேக் போல பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை செய்யறதுக்கு இன்னைக்கு ப்ரெஷர் குக்கர், இட்லி பாட், ஓவன் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் பணியாரக்கல் இருந்தாலே போதும். அமேசிங்கான டேஸ்ட்ல ரொம்ப சாஃப்டான, ரொம்ப ஸ்பஞ்சியான, ஃப்ளஃபியான மினி லாவா கேக் இப்படி செய்யுங்க. நீங்களும் உங்க வீட்டுல குழந்தைங்க கேக் கேட்கும் போதெல்லாம் நீங்களே இது போல பணியாரக்கல் இருந்ததுன்னா சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த கேக்கை வெளியிலே வச்சு 3 நாள் வரைக்கும் சாப்பிடலாம், கெட்டே போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் watching.